சத்யா சீரியல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். சத்யா சீரியலை பற்றின டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு சத்யா சீரியலில் பார்த்தீங்கன்னா பிரபுவோட அக்கா அனிதா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அதாவது கல்யாண வீட்டுக்காரங்க சாவு வீட்டுக்கே போகக்கூடாது, ஆனால் நீ கொல்லியே வச்சுட்டு வந்திருக்க, இனி ஒரு வருஷத்துக்கு உனக்கு கல்யாணமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதனால பிரபுவோட அம்மா பிரபு மேல கோவப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து பூஜா போய் பிரபு கிட்ட பேசுறாங்க. அதுக்கு பிரபு ரொம்பவே கோவப்படுறாரு. பிரபு அன்னைக்கு ராத்திரி திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சின்ன ஒர்க் இருந்தது, சாரி அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அதுக்கு திவ்யா பிரச்சனை இல்லை அப்படின்னு கோவமா சொல்றாங்க. உடனே பிரபு நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்கிறாரு. நான் உங்களை சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டா உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு திவ்யா கேட்கறாங்க. உடனே பிரபு வீட்டில தான் என்ன புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க, நீங்களுமா அப்படின்ட்டு கேட்கிறாரு. உடனே திவ்யா அவங்களாலேயே உங்களை புரிஞ்சுக்க முடியல, என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே பிரபு இன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்ட்டு சொல்றாரு திவ்யா கிட்ட. திவ்யா ஓகே குட் நைட் சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அந்த நேரம் சசி பிரபு கிட்ட என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கிறாரு. உடனே பிரபு திவ்யா என்னை அவாய்ட் பண்றா, எல்லாம் இந்த சத்யாவால தான் வந்தது, அதனால காலையிலே போய் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக்கப் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே சசி இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா சத்யாவை பாக்குறதுக்கு அவங்களோட வாலிபால் கோச்சர் சத்யாவோட வீட்டுக்கு வர்றாரு. அவர் வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது நேஷனல் டோர்னமெண்ட்ல நீ செலக்ட் ஆயிருக்க தமிழ்நாடு ஸ்டேட் சார்பா, அதனால நாளைக்கே ஹரியானா போய் கப்பை ஜெயிச்சுட்டு தான் ஒரு மாசத்துல வரோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ரொம்பவே தயக்கத்தோட சத்யா நான் விளையாட வரல, அக்காவுக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே திவ்யா நீ கல்யாணத்துக்குலாம் ஒன்னும் நிக்காண்டா, உனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதனால நீ வாலிபால் மேட்ச் விளையாடப்போ அப்படின்ட்டு சொல்றாங்க. தான் கல்யாணத்துல நிக்கிறது திவ்யாவுக்கே பிடிக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய சத்யா சரி அப்போ ஓகே நான் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிடுறாங்க. உடனே கோச்சர் நாளைக்கு ரெடி ஆயிரு நம்ம கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. அப்போ பாட்டி சொல்றாங்க, கல்யாணத்துல நீ இல்லாம எப்படி அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே ஜானகி திவ்யாவும் சத்யாவும் முடிவு பண்ணிட்டாங்க, நான் என்ன சொல்றது அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே சத்யா நான் இல்லாம இருக்குது அம்மாவுக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சத்யாவுக்கு திவ்யா ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா சத்யா அவங்க அப்பாவோட போட்டோக்கு முன்னாடி போய் நின்று நான் வேணான்ட்டு அம்மா நினைக்கிறாங்க, இப்போ பார்த்தா திவ்யாவும் அப்படிதான் நினைக்கிறா அப்படின்ட்டு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அடுத்த நாள் காலையிலே பாத்தீங்கன்னா சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் சத்யா தங்களை விட்டு ஒரு மாசம் விலகி இருக்கிறத நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. உடனே சத்யா ஒரு மாசங்கிறது டக்னி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப பார்த்தா அங்க அந்த ஏரியாவோட எம்எல்ஏ வர்றாரு. வந்த எம்எல்ஏ சத்யா நீ மாநில அளவுல விளையாட போற, உனக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஃபுட்பால் விளையாடுறதுக்குள்ள கிட்டி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. உடனே சத்யா நான் ஃபுட்பால் பிளேயர் இல்ல, வாலிபால் பிளேயர், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே எம்எல்ஏ என்னோட கட்சிக்காரங்க எல்லாருமே இருக்காங்க, தயவு செய்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு போட்டோவும் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சத்யா போறதுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்றாங்க. சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. உடனே சத்யா அவங்கள்ட்ட என்ன சிரிச்ச மூஞ்சோட நீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுகிட்ட கொடுக்க சொல்லி ஒரு 6000 ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆட்டையை பிடிச்சு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சத்யா போனதுக்கு அப்புறமா பிரபு சசியும் அங்க கார்ல இறங்குறாங்க. பிரபு சத்யா எங்க அப்படின்ட்டு கேக்குறாரு சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்போ சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் கிளம்பி போனா, இனி ஒரு மாசம் அவளை பார்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே பிரபு மனசுக்குள்ள ரவுடி பேபியால இனி பிரச்சனை இல்லை ஒரு மாசத்துக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா பிரபு சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாசம் அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள பேரும் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் சத்யாவும் இதே தான் சொல்லிட்டு போறா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிரபு கிளம்புறாரு. சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் பிரபு கிட்ட சத்யா ஒரு 6000 ரூபாய் உங்கள்கிட்ட தர சொன்னா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ பிரபு எனக்கு பணம்லாம் வேண்டாம், இனி சத்யாவை பார்க்காம ஒரு மாசம் நான் எப்படி இருக்க போறேன் அப்படின்ட்டு சசிக்கு முன்னாடி நடிக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யா சீரியலை பத்தின உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.